இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தென்னந்தோப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இந்த காணி சரியாக இங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் பளை பிரதேசம் அல்லிப்பளை பகுதியில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. பளை சந்தி ஏனையன் வீதியில இருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. மற்றதை தொடர்ந்து இந்த காணியினுடைய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொளியை முதல் தடவையாக பார்க்குறீங்க என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொளியை முழுமையாக பாருங்கள். அடுத்ததாக இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக 50 ஏக்கர் காணி. இது காணிக்குள்ள 4000க்கு மேற்பட்ட தென்னைகள் இருக்குது. 2000க்கு மேற்பட்ட தென்னைகள் காய்க்கிற தென்னைகள். மற்ற தென்னைகள் 3-4 வருட தென்னைகளாக இருக்குது. மற்றது குறிப்பிட்ட தென்னைகளும் காய்க்கிற நிலையிலும் இருக்குது. அடுத்ததாக இந்த தென்னந்தோப்புக்கான தண்ணி வசதிகள் எப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கட்டுக்கிணறு மற்றும் குழாய் கிணறுகள் அடிக்கப்பட்டிருக்குது. மற்றது காணியின் நடுப்பகுதியில் 30 அடி உயரமும் 110 அடி சுற்றளவும் கொண்ட உயரமான தண்ணி டேங்க் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இதில் தண்ணி நிரப்பப்பட்டு பைப் லைன்களூடாக தண்ணி திறக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த தென்னைகளுக்கான பராமரிப்புகள் அனைத்துமே சட்டப்படி இருக்குது. மற்றது காணியின் வேலையாட்க தங்குவதற்கென ஸ்டோரேஜ் சேர்த்து 2 வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. மற்றது காணி சச்சதுர காணி பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது. மற்றது காணியை சுற்றி தூண் போட்டு முள்ளு கம்பி அடிக்கப்பட்டிருக்குது. மற்றது பாதுகாப்பு கேமராக்களும் போட்டப்பட்டிருக்குது. மற்றது காணியை நீங்கள் கார்லேயே சுற்றி பார்த்து கொள்ளலாம். மற்றது இந்த காணியினுடைய வருமானங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் தற்போது 50 நாளுக்கு ஒரு முறை 10 லட்சத்துக்கு மேலே தேங்காய் வருமானம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. நல்ல வருமானம் தரக்கூடிய காணி இது. மற்றது இந்த காணிக்குள்ளே ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகளையும் செய்யலாம். நல்ல வசதியான இடம் இது. மற்றது யோசிக்காமல் வாங்குங்கள். இந்த மாதிரியான காணிகள் கிடைக்கிறதுன்றது கஷ்டம் என்று தான் சொல்லணும். மற்றது காணியினுடைய விலையும் கதைச்சு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக இருக்குது. மற்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக உரிமையாளருடன் நேரடியாகவே கதைச்சு பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அழைப்பை
ஏற்படுத்துங்கள். மற்றது இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் அழைப்பை ஏற்படுத்துங்கள். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றது வன்னிநிலம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி வணக்கம் ரவுலி. இதுபோல் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.